விருநாள் வந்து தனுஷை இனி பருத்தி மூட்டை குடோனில் இருந்தானே இல்லை. February 14 மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உண்மையை பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. 2 பிள்ளையும் சிங்கக்குட்டி மாதிரி வளர்ந்துட்டாங்க. இன்னும் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறானுங்க. அது ஒருத்தன் தாத்தாவுடைய ஆட்டத்தை ஆட போகிறான், ஒருத்தன் அப்பா ஆட்டத்தை ஆட போகிறாங்க. நானே வந்து லிங்காவுக்கு ரசிகர் மன்றம் தொடங்கலாமா, யாத்ராவுக்கு வந்து ரசிகர் மன்றம் தொடங்கி நம்ம தலைவராகலாமான்னு நான் யோசனை பண்ணியிருக்கிறேன். அவர் மறுப்பார். எப்போ மறுப்பார் கேட்டால், ஏதாவது ஆடியோ லான்ச் வரும்போது அங்கே வந்து என்ன செஞ்சார், எங்கிட்டேருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது, ஏதோ சூளையில் இருக்கிற அந்த மேஸ்டை மாதிரி பேசுவார். யார்? தனுஷ். உண்மையாக சொல்லிடுறேன். தனுஷ் மேலே ஏற்கனவே ஒரு புகார் இருக்குது. இது மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு அவர் சரியாக நடித்து கொடுக்கல, ரெட் கார்டு அளவுக்கு போயிட்டு இப்போ நார்மலாக தான் இருக்குது. மறுபடியும் சர்ச்சை எழுந்திருக்கு. 20 கோடி ரூபாய் ஏமாத்திட்டு. இல்லை, நடிகர்கள் பொதுவாக என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், அது சரியாக தப்பான்றது வீடியோ பார்க்குறோங்க. நடிகர்கள் எப்போ வந்து ப்ரொடியூசராக மாறுறாங்களோ, அது தனுஷ்னா இருக்கட்டும், சிம்புனா இருக்கட்டும், இல்லை யாருனா இருக்கட்டும், நடிகர்கள் எப்போ வந்து தயாரிப்பாளர் ஆகிறாங்களோ, நடிகர்கள் எப்போ இயக்குநர்களாக மாறுறாங்களோ, அவங்களால இன்னொரு தயாரிப்பாளருடைய படத்துலையோ இன்னொரு இயக்குனருடைய படத்தில் போய் நடிக்கும் போதோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறித்த நேரத்துக்கு போக மாட்டாங்க. அது கொஞ்சம் இழுக்கும். நீங்கள் நடிகர் மட்டுமே வெறும் நடிகராகவே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் எடுத்துங்க, அவர் நடிகராகவே இருக்கிறாரு. அவருடைய அனுபவத்துக்கு இந்நேரம் வந்து அவரால் ஒரு படத்தை இயக்க முடியாதா நான் கேட்குறேன், இல்லை தயாரிக்க முடியாதா? முடியும். ஆனால் நடிகராக மட்டுமே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. நடிகராக இருக்கிறவங்க ஒரு தயாரிப்பாளராக மாறும்போது, இயக்குனராக மாறும்போது, அந்த கால்ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது முழுவதுமாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அவர் இயக்கக்கூடிய படத்துக்கும் அவர் தயாரிக்கக்கூடிய படத்தில் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல்ல இதுதான் அடிப்படை. அதுக்கு பிறகு வந்து அவங்க அந்த குறித்த நேரத்துக்கு கால்ஷீட்டுக்கு போகாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கதையில் வந்து நீங்கள் இயக்குனராக நீங்கள் மாறிட்டீங்கன்னா, நீங்கள் இன்னொருத்தருடைய இயக்கத்தில் நீங்கள் நடிக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காட்சி இப்படி வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு அவங்களுடைய இயக்கத்தில் நீங்கள் தலையிடுவீங்க. எப்படி வந்து சங்கர் எவ்வளோ பிரம்மாண்ட இயக்குனர் இருந்தாலும் எப்படி கமல் உள்ள நுழைகிறார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது வந்து ஒரு உளவியல் சிக்கல். இது நடிகருக்குள்ள உளவியல் சிக்கல். நடிகராகவே இருந்துடணும். நான் தனுஷ்க்கு மட்டும் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். நடிகராக சம்பளம் வாங்கணுமா நடிச்சோமா அப்படியே போயிட்டோம்னா இதுவாயிடும். புரியுங்களா சொல்கிறேன்? இப்போ நான் வந்து இப்போ என்ன எடுத்துக்க, நான் இப்போ செலிபிரிட்டி நான் வரேன்னு வச்சுக்க, நான் பேசுகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு வந்து பேசுகிறேன், இல்லை செலிபிரிட்டின்னு சொல்லிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, இப்போ நான் இன்டர்வியூவர் அப்படி வச்சுங்க. இப்போ நான் வரேன், உங்கள் சேனல் வந்து பேசுகிறேன், எனக்கு வந்து கன்வீனியன்ஸ் வாங்கிட்டு நான் போயிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதே நான் வந்து ஒரு சேனல் ஓனாக ரன் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போது கேமரா பொசிஷன் கரெக்டாக இருக்காப்பா, சரியாக இருக்கா, நான் ஆங்கர் நீங்கள் கரெக்டாக என்ன கேள்வி எதாவது கரெக்டாக வச்சுருக்கிற கேள்வி, என்ன இப்படி கேள்வி கேட்குறீங்க நீங்கள், இது எப்படி கேளுங்க, அது அப்படி கேளுங்க, இந்த கேள்விலாம் என்ன கேட்கக்கூடாது, இப்படி தலையிடுவேன் நான். புரியுதுங்களா நான் சொல்லுங்கள்? உண்மையை பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. நான் வந்து அப்படி ஆகிட்டேன், என்னையே சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ பல பேருக்கு ஏன்னா இல்லைன்னா இந்த சினிமாவில் இருக்கிறவங்களாம் படையெடுத்து வராங்க. என்னன்னு கேட்டால், ஆமாம் இவர் எல்லாம் தெரியும், அவருக்கு இவர் பெரிய இவருன்னு உண்மை இது. ஏன்னா இப்போது சில பேர் இப்படி எடுத்துங்க, தயாரிப்பாளர் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பிரம்மாண்ட இயக்குனருங்க, பெரிய இயக்குனருங்க. இது சொன்ன உடனே உங்களுக்கு வெற்றிமாறன் ஞாபகம், இவங்க ஞாபகம்லாம் வருது இல்லை, சங்கர் ஞாபகம், இந்த மாதிரி பிரம்மாண்ட இயக்குனர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. ஆனால் அந்த பிரம்மாண்ட இயக்குனர்கள் வந்து அவங்க சொந்த படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 5 கோடியில் முடிப்பாங்க. இது தயாரிப்பில் நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறேன். இயக்குனர்கள் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு உங்களை சப்பார்டினேட் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுடைய யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்னா, அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஃபண்டை போட்டு நீங்கள் எடுக்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஃபண்டை போட்டு நீங்கள் எடுக்கும்போது அந்த இயக்குனருடைய அந்த இயக்கத்திலையும் நீங்கள் போய் தலையிடுவீங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. என்னடா ஒரு கேள்வி கேட்டால் இவர் இதெல்லாம் சொல்கிறாருன்னு கேட்டேன். பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கால்ஷீட் பிரச்சனை எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, தனுஷ் போன்ற நபர்கள் வெறும் நடிகர்கள் மட்டுமே கிடையாது, இயக்குனர், தயாரிப்பாளர், இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசனை வரும். கேட்டால் சரி, இதெல்லாம் இருக்கும்போது வந்து குறித்த நேரத்தில் கால்ஷீட் கொடுத்தா போக வேண்டியது தானே சார், அது எப்படி போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான கால் வரும்போது அந்த கால் வந்து யார் வந்து கெஸ்ட்டுன்னு பார்க்கணும். அந்த கெஸ்ட்டு கூப்பிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி இப்படி போகும்போது அந்த டேட்டை வந்து என்னால் தான் இந்த படம், நான் தான் ஹீரோ, ஒரு நாள் தள்ளி போடுப்பா அந்த கால்ஷீட் மேனேஜர்கிட்ட சொல்லி, சார் பிஸியாக இருக்கிறாங்க, அன்றைக்கி இந்த டேட்டை இந்த ஷெடியூலை வந்து மாற்ற சொல்கிறாருங்க. அதுக்கு இருங்க, நீங்கள் கேட்குற பாயிண்ட்டுக்கு வரேன் நான்.
நீங்கள் என்ன அவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க அந்த அமௌண்ட் அப்படியே நாளைக்கே தூக்கி கொடுத்துருவாங்க, நீங்கள் அப்படியே வாங்கி கொடுத்துட போகிறீங்களா? முதல்ல இது சொல்கிற மாதிரிங்க. அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது கேட்டிங்கன்னா, சார் வந்து இன்னொரு படத்தில் வந்து பிஸியாக இருக்கிறாருங்க, அது டிலே ஆகுது, அதனால் நீங்கள் உங்கள் படத்தை வந்து 2 நாள் அவன் மாட்டிக்கிட்டான், பாதி படம் முடிச்சிருப்பான், அவனால் இதெல்லாம் பேச முடியுமா? பேச முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவன் பெண்ட் ஆகணும். இப்படி தான் அந்த கால் ஷீட் குறிக்கிறேன். அப்போது இதை தாண்டி கிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஷ் ஆகிடுது. நாங்கள் நான் சொன்ன டேட் படி, எனக்கு சொன்ன டேட் படி நீங்கள் வந்து படத்தை முடிச்சு கொடுங்க அப்படி சொல்கிறேங்கண்ணா. அப்படியா? ஓ, நான் வரமாட்டேன் போ, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னது நடக்கும். இப்போ தனுஷுக்கு பிரச்சனை அந்த 20 கோடி கிடையாது, பணத்தை வாங்கிட வேண்டியது, பணத்தை முடிச்சுக்கிடணும் வாங்கிட வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஷ்லாம் நடக்கும், இயக்குனருக்கு கிளாஷ் நடக்கும். இப்போ மகுடம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இயக்குனருக்கும் விஷாலுக்கும் பிரச்சனை. விஷால் நீ இப்போ நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஷாலே அவர் இயக்க ஆரம்பிச்சிட்டார். விஷாலும் பெரிய இயக்குனர் தெரியும்ல. ஆமாம், வந்து பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் ஆச்சு தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஷால் நான் சொன்னது அவர் படத்தை மகுடம் படத்தை அவரே வந்து இயக்குறாரு. ரவி அரசா அனுப்பிட்டார். அவர் போய் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காரு. எங்கே போயிட்டு அந்த இயக்குநர்கள் சங்கம் அந்த சங்கம்லாம் இருக்கலாம், அங்கெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணிருக்காரு. இது மாதிரி நிறைய நடக்குமா? அப்போ வந்து 20 கோடி ஏமாத்தினாருன்ற நோக்கம் கிடையாது. நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு திருப்பி தராமல் இருந்தாலும் அது வந்து மோசடி தான் வச்சுக்கங்களேன். ஆனால் அவங்க என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா கால் ஷீட் தரணும், அவ்வளோதான். பணத்தை எப்படி நீங்கள் ரிட்டர்ன் கேட்பீங்க? உங்களுக்கு 20 வந்து நீங்கள் கேட்ட அந்த கால் ஷீட் நான் தரேன், இந்த படத்தை முடிச்சுட்டு நான் தரேன். கடைசியில் போனாலும் பஞ்சாயத்து என்ன ஆகும்? கடைசியாக முடிக்கும் போது இயக்குனர் சங்கத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் போனால் என்ன ஆகும்? எப்போ சொன்ன டேட்டில் அந்த படத்தை முடிச்சு, ஏன்னா அவங்க பாதி காலை விட்டுட்ருப்பாங்க, இது தலையை விட்டுருப்பாங்க, கால் இல்லை தலையை விட்டுருப்பாங்க. அப்போ என்ன செய்ய முடியும்? தலையை பாதியில் எடுக்க முடியாதுல்ல. ஒன்று முழு மொட்டையாகணும் இல்லையா, இல்லை வந்து முழு முடியோடு வெளியே வரணும். பாதி தலையை விட்டுருப்பான், வேறு வழி இவன் பின்னாடி தொங்கி தான் ஆகணும். இப்படி தான் பல பேர் வந்து, அதனால தான் இந்த ரெட் கார்டு அது இதெல்லாம் எதனால் வருது? இதெல்லாம் இப்போ தானே கேள்விப்படுறோம். எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இந்த ரெட் கார்டெலாம் கேள்விப்பட்டிருக்குமா? நேர்மை இல்லை, தொழிலில் நேர்மை இருக்கணும். தனுஷாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? தெரிலல்ல. கம்பேக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வந்து படம் இல்லாமல் ஒரு 5 வருஷத்துக்கு படம் இல்லாமல் அப்படி நாசமான பல பேர் இருக்கிறாங்கல்ல. ஏன் இதே சிம்புவே கூட பல முறை வந்து ஷூட்டிங்க்கு போகாமல் அதுக்கப்புறம் மாநாடுக்கு பிறகு தானே கம்பேக் கொடுக்குறது. இன்றைக்கி இருக்கிற சிம்பு வந்து அன்றைக்கி சரியாக இருந்திருந்தா இன்றைக்கி டாப் 5 அவர் தான் இருக்கணும். யார் இருக்கணும்? சிம்பு தான் இருக்கணும். டாப் 5 யார் தெரியும்ல? 1 2 கமல், ரஜினி, விஜய், அஜித்துக்கு பிறகு யார் இருக்கணும்? சிம்பு தான் இருக்கணும். ஏன்னா சீனியர் மோஸ்ட், சூர்யாவோட சீனியர். ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டாக வந்து வந்தவர். ஏன் அந்த டாப் 5 நிற்க முடியல? கால் ஷீட் பிரச்சனை. அந்த நேரத்தில் வந்து அப்பா அம்மா சொல்கிறத தான் கேட்டுக்கணும். அப்போ அப்பா அம்மா சொல்லியிருக்கணும். இன்றைக்கி வந்து டிஆர் வந்து மேடையில் ஏறி என்ன சொல்கிறார், என் மகன் இப்படி சிம்பு இப்படி சிம்பு அப்படின்றார்ல. அன்றைக்கே வந்து என்ன செஞ்சோன்னா ஒழுங்காக செஞ்சாங்க கேட்டால் டாப் 5 ஒரு ஆளாக இருந்திருக்கணும். யார்? சிம்பு. இன்றைக்கி டாப் 10 அது இருக்கிறாரா? இருக்கிறார் இல்லை? இருக்கிறார் தானே, அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? டாப் 10 வந்துட்டார், டாப் 5 இருந்து. புரியுதுங்களா? காரணம் என்னென்னா இந்த பிரச்சனை தான். ஏதோ நம்ம தனுஷை மட்டும் போயிட்டு பேசிட்டு போயிடக்கூடாது இல்லைம்மா. தனுஷ் மீது நமக்கு எதாவது வன்மம் இருக்கா? கிடையாது. அடிப்படையில் அது சிக்கல் தான். யாரெல்லாம் வந்து இந்த கால் ஷீட் பிரச்சனை யாருக்கு வருதுன்னு பாருங்கள். படத்தில் நடிச்சுட்டு போனால் பிரச்சனையாக இருக்குது. ரஜினிக்கு எப்பயாவது வந்திருக்காமா இந்த மாதிரி பிரச்சனை? நீங்கள் சொல்லுங்கம்மா. கமலாவது வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் விஷயத்தை தலையிட்டார், போனார், வந்தார்னு இருக்குது. எந்திரன் மாதிரி படத்தில், எந்திரன் வேறு லெவல் படம், அந்த மாதிரி படத்தில் நடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெறும் சிட்டியோடு அவருடைய ஆர்டர் முடிஞ்சிடும். இது சிட்டிக்கு மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். சிட்டி எந்திரன் படத்தில் அதை தாண்டி சிட்டின்னு இந்த பக்கம் திரும்பி சங்கருக்கெலாம் ஆர்டர் பண்ண மாட்டார். சங்கர் முழுமையாக வந்து கோஆப்ரேட் பண்ணால் சங்கர் அந்த படத்தை முடித்தார். அதே வந்து நீங்கள் வந்து இந்தியன் படத்தில் வந்து ஏகப்பட்ட தலையீடு இருந்தது கமல் கிட்ட. ஏன்னா கமல் வந்து ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். அதுக்காக இவருக்கு பன்முக திறமையெல்லாம் சொல்லுங்கள். ரஜினிகாந்தால் படம் இயக்க முடியாதா? நான் கேட்குறேன். இல்லை படம் தயாரிக்க முடியாதா? முடியும். ஆனால் தலையீடு வருவாங்க, இயல்பாக வரும்ன்ற நான். அதில் தனுஷாக இருந்தாலும் வரும், சிம்புவாக இருந்தாலும் இருக்குன்னா. வெறும் தயாரிப்பாளர் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நடிகராக இல்லாமல், நீங்கள் ஒரு நடிகராகவும் இருக்கிறீங்க, தயாரிப்பாளராக இருக்கிறீங்க, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இயக்குனராக இருந்தீங்கன்னா இன்னொரு படத்துக்கு வந்து உங்களால் முழுமையாக கோஆப்ரேட் பண்ண முடியாதுன்றேன். உங்களுடைய படத்தில் தான் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு படத்தை இயக்குவீங்க, தயாரிப்பீங்க, அதில் தான் உங்களுடைய வந்து ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே விட்டுருவீங்க. ஆமாம், அவன் தகராறு பண்ணுவான், நீ நான் என்ன, ஈகோ பிரச்சனை, அவ்வளோதான், போடு மட்டாடி பார்த்துக்கலாம். எங்கே போயிடும் மிஞ்சி போனால்? இத்து போன இயக்குனர் சங்கம் எது
கெட்டுப்போன தயாரிப்பாளர் சங்கம் அங்கே தானே போகணும். என்ன ஆகிட போகுது? அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டில் பண்ண என்ன தூக்கில் தொங்க விட்டுற போகிறாங்க, எப்போ நடிச்சு கொடுப்பான்னு சொல்ல போகிறாங்க கடைசியாக, அவ்வளோதானே. இப்போ புரியுதுங்களா? இந்த ரெட் கார்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன ஆகிட போகுது? கடைசியில் அங்கே போய் இங்கே போய் என்ன கடைசியாக என்ன ஆகும்? தயாரிப்பாளர் துண்டை போட்டு போயிடுவான், பிச்சை எடுக்க போயிடுவான், அவ்வளோதான். அவன் பிச்சை எடுத்தா நமக்கு என்ன கவலை? இப்போ தனுஷும் மிருனால் தாகூரும் கல்யாணம் அப்படின்றதுக்கு மிருனால் தாகூர் எவ்வளோ சீரியஸான விஷயம் பேசின்னு வரேன். இப்போ நமக்கு ரொம்ப அவசியமாக அது. இனி பருத்தி மூட்டை குடோனில் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன நான் கேட்குறேன். 2 பிள்ளையும் சிங்கக்குட்டி மாதிரி வளர்ந்துட்டானுங்க. இன்னும் அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறானுங்க. அது ஒருத்தன் தாத்தாவுடைய ஆட்டத்தை ஆட போகிறான், ஒருத்தன் அப்பா ஆட்டத்தை ஆட போகிறானுங்க. யாத்ராவும் லிங்காவும். நம்ம அந்த ரேஞ்சுக்கு திங்க் பண்ணுக்கிறேன். நானே வந்து லிங்காவுக்கு ரசிகர் மன்றம் தொடங்கலாமா, யாத்ராவுக்கு வந்து ரசிகர் மன்றம் தொடங்கி நம்ம தலைவராகலாமான்னு நான் யோசனை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்னென்னா இப்போ வந்து என்ன செய்கிறீங்க, வந்து மிருனால் வந்து தனுஷை இனி பருத்தி மூட்டை குடோனில் இருந்தானே இல்லைண்ணா, ஏன்னா மிருனால்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நாங்கள் சும்மா தான் சுற்றின்னு இருக்கிறோம். சும்மா தான் சுற்றின்னு இருக்கிறோம், என்ன ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சும்மா சுற்றின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றக்கூடாதம்மா. உங்களுக்கு வந்து தனுஷ் சுத்தத்தை பற்றி தான் தெரியுது, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது இல்லையா? பச்சையா தெரியுதே சார், எல்லா இடத்துலையும் எல்லாம் நம்ம சுற்றிட்டு இருக்கிறான். வெளியில் பழிச்சுன்னு உங்களுக்கு தனுஷ் தான் தலை காஞ்சி போயிருக்கு. உங்களுக்கு தனுஷ் மட்டும்தான் நீங்கள் இழுக்கிறீங்க எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அவங்க விவாகரத்து ஆட்சி அவர் தான் காரணம். அவர் வந்து மிருனால் வந்து எதுக்கு போட்டு ஆதாரம் தான் வெளியாகுது. நான் என்ன சார், அப்படியே ஆனாலும் வெளியே தெரிய போதுமா நமக்கு என்னம்மா? அதனால் அவன் டைவர்ஸ் பண்ணிட்டான். அடுத்தது ஒரு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணை வேணும்னு நினச்சா அது மிருனால் பண்ணான்னா அருணாள் பண்ணான்னா இல்லை, ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன இருக்குது? பண்ணிட்டு போட்டோம். அவங்க இல்லைன்றாங்க, நம்ம நம்புவோம். நம்ம நம்பி தானே போயிட்டுருக்குறோம். February 14 மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இருக்கட்டும்மா, நான் தான் சொன்னேன் பருத்தி மூட்டை குடோனில் இருந்தா என்ன இல்லைன்னா. காலம் கடந்து பயிர் வச்சு பிரயோஜனம் கிடையாது, பயிரும் வைக்க முடியாது. யார்? தனுஷ் பொறுத்த வரைக்கும் புரியுங்களா சொல்கிறது? அது வந்து நான் சொல்கிறது புரியறவனுக்கு புரியும். அதனால் பண்ணிட்டு போட்டோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு தானேம்மா. கல்யாணன்றதே ஒரு பொழுதுபோக்கு தானே. ரொம்ப சலிச்சு போச்சுன்னா உடனே டைவர்ஸு. இது சாதாரண குடும்பங்களை தான்மா அந்த டைவர்ஸ். அண்ணனை பீட் பண்ணணும்னு நினைக்கிறாரா? எந்த அண்ணன்? செல்வராகவனை. ஏமா அவர் வந்து வேறம்மா. தனுஷையும் நீங்கள் அண்ணன் தம்பினால ஒரே கோட்டை நிற்க வைக்காதீங்க. அவருடைய பதிவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? 3வது திருமணமே விவாகரத்துக்கு போக போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் 3 இல்லைம்மா 4 கூட நடக்குமா. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து சில பிடிமானங்கள். இப்போது ஒரு நல்லா புரிஞ்சுங்க, இங்கே எதிர்பார்ப்போடு திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அங்கே எல்லாமே சிக்கலாகும். எதிர்பார்ப்பு சிக்கலாகும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த லைஃப் நான் ஸ்ட்ராங்காக நிற்கும். அது எந்த குடும்பம்னா இருக்கட்டும். ஒரு எதிர்பார்ப்போடு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பெரிய இயக்குனர், 10 படம் இல்லாமல் போச்சு, 10 படம் இயக்குனர், 11வது படமே இல்லை, 10 வருஷமாக படமே இல்லைன்னா அவர் வந்து அன்எம்ப்ளாய்டு. இது இப்போ செல்வராகவன் வந்து அன்எம்ப்ளாய்டு தானே, எப்படி மதிப்பு இருக்கும்? இப்போதைக்கு அவருக்கு வேலை இல்லை, இப்போதைக்கு படம் இல்லை, அவ்வளோதானே. புரியுதுங்களா? அதனால் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாங்கன்னா அந்த லைஃப் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? யார் பண்ணிப்பாங்கன்ட்டு? தனுஷும் மிருனால் தாகூரும். எனக்கு அந்த கர்மம் அந்த கதையே தேவையில்லைன்ற நான். ஏன்னா அவங்களே அது டிக்ளேர் பண்ணட்டும், அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டோன்ற நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. ஒரு மன வாழ்க்கை வந்து முறிவடைஞ்சு பிள்ளைகள்லாம் வளர்ந்து அவனுங்களே அடுத்தது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டானுங்க. இது அடுத்தது ஸ்டார் ஆகணும், அடுத்தது கல்யாணத்துக்கு போகணும். புரியுதுங்களா? அதுதான் அவங்க டார்கெட், அவ்வளோதானே. அதுதானே என்ன இருக்க போகுது? தாத்தா மாதிரி நடிகன் ஆகணும், அல்லது அப்பா மாதிரி நடிகன் ஆகணும், அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கணும், அடுத்தது வந்து அடுத்த கட்டம் தான் அவங்க வாழ்க்கை. அதுதான் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ சொல்லணுமா சொல்கிறேன் நான். அவங்க இலக்கு, அவங்க அடுத்த டார்கெட் அதுதானே. புரியுதா சொல்கிறேன்? நீங்கள் அந்த இடத்துல ஆறுதல் நீங்கள் நினைக்கணும். என்னென்னு கேட்டால், பரவாயில்ல, இந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, தனுஷ் வந்து வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கல, அவங்க பிள்ளைகளுக்காக வாழறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஆறுதலான விஷயம். அதை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பேசலாம். அவர் மிருனால் கூட போனார், அருணாள் கூட போனார்னா நம்ம அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பேச முடியுமா? அதெல்லாம் பேசுறதுக்கு வேறு ஆள் இருக்காங்க. ரஜினி வந்து மிருனால் தாங்க மிரட்டினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் மீடியாவில் எடுத்து விட்றீங்க. ரஜினிலாம் இப்போ மிரட்டுற நிலைமையில இருக்கிறாரு. நீங்களே வயசு பாருங்கள், வயசு என்ன ஆகுது அவருக்கு? சொல்லுங்கள். அவர் மிரட்டக்கூடிய மனிதரா ரஜினி? சொல்லுங்கள் வேணா, நீங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து சும்மா போகிற போக்கில் மீடியாக்கள்லாம் எடுத்து விட்றதுமா. அவர் மிரட்டினார், இவர் மிரட்டினார், அதெல்லாம் கிடையாது. ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட இப்போ ஒரு முதிர்ச்சியடைந்த ஒரு ஞானி மாதிரி இருக்கிறாரு. உண்மை தானே அது? உங்களுக்கு என்ன ஒரு படம் நடிக்கிறதுக்கு பொறாமையாக இருக்குது. வீட்டில் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறேன், ஈஸி சேர் போட்டுன்னு இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டுக்கடலை சாப்பிட்டு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பிடிக்கல.
இவர் மிரட்டினார் அவர் மிரட்டினாருன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கதையெல்லாம் எடுத்து விட்றீங்க. என்கிட்டேருந்து அதெல்லாம் வார்த்தையெல்லாம் பிடுங்க முடியாது. உண்மையாக சொல்லிடுறேன், மறு வாழ்க்கைன்றது யார் வேணாலும் பண்ணலாமா, பண்ணிக்கிறவங்க பாடு, 2 பேரும் ஏற்றுக்கிறவங்க பாடு, புரியுங்களா சொல்கிறது. அதனால் எனக்கு என்னென்னா, ஒரு வாழ்க்கை ஏற்கனவே வந்து முடிஞ்சிட்ட பிறகு திருப்பி இன்னொரு வாழ்க்கையில் போயிட்டு தேவையில்லாமல் வந்து சிக்கலாக்கக்கூடாதுல்ல. பிள்ளைகளோட எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ யாரை பார்க்கணும், நமக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எப்போ வந்து யாத்ரா வந்து நடிப்பான், எப்போ லிங்கா வந்து நடிப்பான், அந்த நடிப்பை பார்த்துட்டு விசில் அடிக்கணும், கை தட்டணும். அவ்வளோ வந்து நமக்கு எவ்வளோ எதிர்கால கடமைகள் எவ்வளோ இருக்குது நமக்கு. அந்த கடமையெல்லாம் பார்ப்பீங்களா? அதை விட்டு தனுஷுக்கு ஒரு துணை தேவை இல்லையா? அது அவர் தான் கவலை பண்ணணும். அதை பற்றி அவர் தான் கவலை பண்ணணும். கவலைப்படலாம், இல்லை கடந்து போகலாம். எல்லாரும் இவங்களாம் சினிமாவை வந்து ஒரு எதிர்காலத்தை நோக்கி நகர்றாங்கம்மா. ஒரு திட்டம் இருக்குது, எதிர்கால திட்டம்னு ஒன்று இருக்கும்ல, சரிங்களா. சினிமாவில் இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி தனுஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜாவை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரஜினி வச்சு பார்க்காதீங்க. கஸ்தூரி ராஜான்றவர் ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு மனிதர், சினிமா கனவுகளோட. இன்றைக்கி அவர் கொஞ்சம் அவர் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணார். மகன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16 அடி 8 அடி பாயிருந்தால் 32 அடி பாயிறான் தனுஷ். பெண்களுடைய 32 அடி பாயிறான்னு சொன்னால் 32 அடியில் யார் நிற்கிறாங்களோ அவங்கக்கிட்ட பாயிறான்னு அர்த்தம் கிடையாதுவா. என்னம்மா இப்படி இழுத்து விட்றீங்க? 32 அடியில் பாயிறான்னு சொன்னால் 32 அடியில் ஏதாவது பெண் இருந்தால் அங்கே பாயிறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த இலக்கில் சொல்கிறேன் நான், புரியுதுங்களா. தந்தையோட இலக்கு 8 அடினா இவர் 32 அடி பாயிறாரு. ஆமாம், அடுத்தது 64 அடி பாயறதுக்கு பிள்ளைகள் தயாராக இருக்காங்க. நம்ம அதை பற்றி பேசுவோன்ற நான். நீங்கள் வந்து யார் வந்து 4 அறைக்குள்ளே இருக்கிறாங்க, பெண் இருக்கிறாங்க, அவர் மேலே பாஞ்சாரா, நீங்கள் அதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஆதாரம் வெளியான கூட தனுஷே பேசட்டும், நம்ம பேசலாம். தனுஷை டிக்ளேர் பண்ணிட்டோம். மெரினால் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் வந்து சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கடந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிவிட்டு திருப்பதியில் போய் வந்து ரகசிய திருமணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க. அதுவும் இருக்குது தான் செய்யுது. ஆனால் அவர் டிக்ளேர் பண்ணட்டுமே. அதனால் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையா. அவர் கல்யாணம் பண்ணாலும் சரி, இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் கிடையாதுல்ல. மீடியாக்களுக்கு ஏதாவது நஷ்டமா? மீடியாக்கள் செய்தி ஒன்றா வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவரே வந்து மறுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க மறுத்துட்டாங்க. மறுநாள் வந்து மறுத்துட்டாங்க. அவர் மறுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் மறுப்பார். எப்போ மறுப்பார் கேட்டால், ஏதாவது ஆடியோ லான்ச் வரும்போது அங்கே வந்து என்ன செஞ்சார், எங்கிட்டேருந்து ஒரு செங்கலை கூட உருவ முடியாது, ஏதோ சூளையில் இருக்கிற அந்த மேஸ்திரி மாதிரி பேசுவார். யார்? தனுஷ். இந்த சூளையிலேருந்து ஒரு செங்கல் கூட எடுக்க முடியாது, கருங்கல் கூட எடுக்க முடியாது, மண்ணை கூட எடுக்க முடியாது. அது மொத்தமாக எது யாரெல்லாம் எதிரி இருக்காங்களோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூட ஒரே வார்த்தை சொல்லணும், இது ஒரே கல்லாலான தூண், இதை உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது அப்படி சொல்லலாம். இது வந்து ஒரு செங்கலை உருவ முடியாது, அது முடியாது, இது முடியாதுன்னு அப்படி அது மொத்தமாக பேசிடுவார். இப்போ நீங்கள்லாம் கேட்குறீங்கல்ல, எது இப்போ இந்த மாதிரி என்கிட்ட கேட்குறீங்களா, எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே பதில் மேடையில் வந்து அடுத்த படம் எப்போல்லாம் வந்து இப்போ ஆடியோ லான்ச்சுன்னு பாருங்கள். ஆடியோ லான்ச் வந்து பேசுவார். அப்போ தான் அந்த ஹைப் கிடைக்கும். அந்த படமும் நல்லா ஓடும், பரபரப்பாக இருக்கும். இதானே இப்போ ட்ரெண்டு. ஆடியோ லான்ச்சில் வந்து தேவையில்லாத கதையெல்லாம் பேசி அப்போ அந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான். இந்த சுஜி லீக்ஸ் எல்லாம் உண்மையா சார்? அது நீங்கள் யாரை கேட்கணும், நீங்களே சொல்லுங்கள். இப்போ யாரைக்குரிய இந்த திருத்தஞ்சில் வர சிட்டுக்குருவி பதிகள் மாதிரி பேச ஆரம்பிச்சோம். அதில் தான் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அந்த கா எழுத்து நடிகைக்கும் இந்த பா எழுத்து நடிகருக்கும் திருமணமாமேன்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அதுக்கு வந்து சிட்டுக்குருவி பதில் ரொம்ப அறிவார்ந்த பதில் அந்த தந்தியில் வரும் பாருங்கள். அதை யார் எழுதணும் சொல்ல, அவ்வளோ அறிவாளிங்க. என்ன சொல்லுங்கன்னா, என்னடா பதில் வரப்போகுதுன்னு பார்ப்போம். அதில் கேள்வி கேட்பாங்க, கா எழுத்து நடிகைக்கும் பா எழுத்து நடிகருக்கும் திருமணமாமே அப்படி சொல்லும்போது உடனே அதுக்கு பதில் ஒன்று கேட்டால், அது அவர்கள் இருவருக்குமே தெரிந்த ரகசியம். என்ன ஒரு பதில்ரா இது எவ்வளோ பெரிய பதில், இது எவ்வளோ பெரிய வந்து அறிவார்ந்த பதில். அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கேட்குறதுன்னு கேட்டால், சுச்சி லீக் வந்து உண்மையாக போய் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு சில தகவல் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை அது வன்மத்தோடு பேசுகிறதா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுசித்ரா பேசுகிறத எல்லா வார்த்தைகளும் சொல்ல, சிலது வந்து உண்மையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் ஒருத்தரை இழுத்து விட்ற மாதிரியும் கடந்த காலத்தில் சிலது பேசியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் அந்த பொண்ணை வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு விதமான ஒரு மனநோயாளி மாதிரி பேசுறதுன்றது வந்து ரொம்ப தப்பு. அது மனதளவில் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அவங்க பேசுகிறது அத்தனையுமே பொய்ன்னு சொல்லி புறந்தள்ள முடியாது. சிலது உண்மை இருக்கலாம், சிலது மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், சிலது உண்மை இல்லாதது கூட இருக்கலாம். அது நமக்கு தெரியாதுல்ல. தெரியாத விஷயத்தில் நம்ம வந்து தெரிஞ்ச மாதிரி போய் சொல்லக்கூடாது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றிமா.